முஸ்லிம் திருமண சட்டம் தொடர்பாக அண்மையிலே ஜாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருந்தார். அது தொடர்ச்சியாக முஸ்லிம் மக்கள் அனைவருமே அவருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தார்கள். சிலர் நாகரிகமாக கருத்துக்களை முன்வைத்தார்கள், சிலர் அநாகரிகமாக முன்வைத்தார்கள். அதற்கு ஏற்றால் போல் அதே வடிவத்தில் அவரும் அதற்கு பதிலளித்தார். அதாவது ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் அநாகரிகமாக முன்வைத்த விமர்சனங்களுக்கு அநாகரிகமாகவும், நாகரிகமாக முன்வைத்த விமர்சனங்களுக்கு நாகரிகமாகவும் பதிலளித்தார். தொடர்ச்சியாக முஸ்லிம் அரசியல்வாதிகள் அனைவரும் கட்சிகளை எல்லாம் தாண்டி ஒன்றிணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக கருத்துக்களை கூறியிருந்தார்கள். அவ்வாறு மக்களும் அவர்களை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும், அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பேச வேண்டும் என்று முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு அழுத்தமும் கொடுத்திருந்தார்கள். அது தொடர்பாக அனைத்தையுமே அறியக்கூடிய வகையிலே இருந்தது. இந்த விவகாரத்தை கடந்து சில விடயங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசிய சரியா? இது தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருக்கின்றார். அர்ஜுனா ராமநாதன் பேசுகின்ற 8 அமர்வுகளை ஒளிபரப்பு செய்ய வேண்டாம் என்று சபாநாயகர் கூறியிருந்தார். ஆகவே இதிலே என்ன நடக்கின்றது? தமிழர்கள் இதிலே பல விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு வருவோம். அதாவது ஆரம்பத்திலே பல விடயங்களை கூறிவிட்டேன். அதனை திரும்பி கதைத்தால் அது இன்னுமே உங்களுக்கு அலட்டுவது போல தெரியும். ஆகவே நேரடியாக விடயத்துக்கு வருகின்றேன். முஸ்லிம் திருமண சட்டம் தொடர்பாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசினார். அதுக்கு பிறகாக முஸ்லிம் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ஜுனா ஒரு பெண் தொடர்பாக பேசியதாக கூறப்பட்டது. அதற்கு பிறகாக வெவ்வேறு சர்ச்சைகள் வந்தது. ஆனால் பெரிய அளவில் வந்த சர்ச்சை என்பது இந்த முஸ்லிம் திருமண சட்டத்துக்கு எதிராக ராமநாதன் அர்ஜுனா பேசியதுதான். உண்மையிலே சரியா புலையா என்பதை தாண்டி மாற்று மத நம்பிக்கையில் அல்லது மாற்று மத விதிமுறைகளில் நாங்கள் தலையிட வேண்டிய தேவை இல்லை என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதாவது முஸ்லிம்கள் இந்து மத சடங்குகளுக்குள்ளோ அல்லது இந்து கலைகள் தொடர்பாகவோ கருத்து தெரிவித்தாலோ அல்லது அதற்கு இடையிலே ஏதாவது விமர்சனங்களை முன்வைத்தாலோ அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுபோல கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக அவர்கள் முன்வைத்தாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி இருக்கின்ற போது வெறுமே மாறி மாறி அவர்களது மத நம்பிக்கை மத விதிமுறைகளை நாங்கள் விமர்சிப்பதை, மாற்று மதத்தவர்கள் விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்குள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், தனிநபர்கள் இருக்கின்றார்கள், முக்கியமானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் பேசிக்கொண்டு அது புலை இருந்தால் திருத்திக் கொள்ளணும், சரி என்றால் அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். அதற்குள் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை என்பது எனது கருத்து. அதான் பலரது கருத்தாகவும் இருக்கின்றது. அதனை கலந்து சென்றிருக்கலாம் என்றுதான் கூறுகின்றோம். அதுவே அதனை தாண்டி அவர்கள் கருத்தை தெரிவித்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. இனி அது பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் தான் தற்பொழுது அது தொடர்பாக பேசப்பட்டது. அதற்கு முதல் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பித்ததன் பின்னர் சபாநாயகர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களின் பேச்சு இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்துகின்ற வகையிலே இருக்கின்றது, இனங்களுக்கு இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது என்று கூறினார். அதை தவிர அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் 8 அமர்வுகளில் பேசுகின்ற போது அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர் பேசலாம், அதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்யக்கூடாது. அர்ஜுனா ராமநாதனும் அவரது பேஸ்புக் பக்கத்திலே அதனை ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று சபாநாயகர் தடை விதித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்திகள் வந்தது. அதற்கு அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக பல கருத்துக்களை சபாநாயகர் முன்வைத்ததையும் நீங்கள் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருந்தது. ஆகவே ஏன் அவர் பேசுகின்ற அமர்வுகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் முக்கியமாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக பேசிய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதனை தாண்டி அர்ஜுனா ராமநாதன் என்கின்ற ஒரு நபரின் பேச்சை வெளியே ஒளிபரப்பக்கூடாது, அதனால் இனக்குழப்பங்கள் ஏற்படும், இல்லை நல்லிணக்கம் பாதிக்கும் என்று சொன்னால் இதற்கு முதல் எத்தனை தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள், இனவாத கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள், தமிழர்களை தாழ்த்துகின்ற வகையிலான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள், வரலாற்றில் இவ்வாறான கருத்துக்களை பலர் முன்வைத்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் இருந்த நாடாளுமன்றம் அவ்வளவு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதாவது இந்த விவகாரத்தை எல்லாம் தாண்டி அவ்வளவு பெரிய விடயம் இல்லை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசிய விடயம், இதைவிட மோசமாக சிங்கள அரசியல்வாதிகள் பேசியிருக்கிறார்கள். ஆகையால் இது தொடர்பாக இவ்வளவு பேச வேண்டிய அல்லது இவ்வாறு ஒரு தடை விதிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதே அவரது கருத்தாக இருந்தது. இதிலே ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக தெரிவித்த கருத்து ஒரு தேவையில்லாத கருத்து என்று கூறுகின்றார்கள். அதாவது அது அவர்களது மத நம்பிக்கை, அது தேவையில்லாத கருத்து என்று. ஆனால் அதெல்லாம் நடந்து விட்டது. இப்போது தமிழ் எம்பிக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம் எம்பிக்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அர்ஜுனா ராமநாதனை எதிர்த்தார்கள். ஆனால் இதே தமிழ் எம்பிக்கள் இன்று அர்ஜுனா ராமநாதன் முஸ்லிம் மக்களை பற்றி பேசியது தவறு, அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று கூறுகின்ற தமிழ் எம்பிக்கள் இந்த கிஸ்புல்லா எனப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் முன்னாள் ஆளுநராக இருந்தார், அவர் ஓட்டமாவடி எனப்படுகின்ற இடத்திலே கோயில் இருக்கின்ற ஒரு காணியை
பிடித்து அதிலே மார்க்கெட் கட்டியிருந்தார், அதாவது சந்தை ஒன்றினை அமைத்திருந்தார் என்கின்ற ஒரு தகவல் அனைவருமே அறிந்தது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக ஸ்ரீரங்கா அவர்களின், அதாவது மின்னல் என்கின்ற நிகழ்ச்சியை நடாத்திய ஊடகவியலாளர் ஸ்ரீரங்கா அவர்களின் ஒரு நிகழ்ச்சியை வைத்து அந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்ட சில விடயத்தை அதை கட் பண்ணி அனுரவின் ஆதரவாளர்கள் என்கின்ற ஒரு வெற்ற பக்கத்திலே சிலர் பகிர்ந்திருக்கிறார்கள். அதிலே அமைச்சர் சந்திரசேகரும் இருக்கின்றார். ஆகையால் அந்த லிங்கை கட் பண்ணி அவரிடம் பதில் கேட்டிருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீரங்கா அவர்களின் மின்ன நிகழ்ச்சியில் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது, கிஸ்புல்லாவின் வீடியோ மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன பதில் அமைச்சர் சொல்லுகின்றீர்கள் என்று ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா காட்சியாக பேசுகின்றீர்கள், என்ன நல்லிணக்கம் என்று சொல்லுகின்றீர்கள், இது கிஸ்புல்லா பேசுவதற்கு என்ன செய்தீர்கள்? அதனை தாண்டி ஒரு விடயத்தில் சொல்றார், நீதிபதியையே நான் மாற்றி தீர்ப்பையை மாற்றி எழுதினேன் என்று கிஸ்புல்லா சொல்லுகிறார். ஆகவே அதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள், இதுதான் உங்களது ஆட்சி என்கின்ற வகையிலே அதிலே அதே நோக்கத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதையும் இங்கு பார்க்கக்கூடிய வகையிலே இருந்தது. அவை 10 வருடங்களுக்கு முன்னர் பதிவான மின்னல் நிகழ்ச்சியில் பதிவான அந்த விடயங்களைத்தான் தற்பொழுது பலரும் பகிர்ந்திருந்தார்கள். அதாவது சமூக வலைத்தளத்திலும் பலர் பகிர்ந்திருந்தார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக அது அமைந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த விடயங்கள் நகர்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த தமிழ் எம்பிக்கள் ஏன் இந்த ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக எதுவுமே கதைக்கவில்லை என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இந்த சாணக்கியனாக இருக்கட்டும், ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், புள்ளியானை பேசுவார்கள், கருணாவை பேசுவார்கள், அவர்கள் பேசப்பட வேண்டியவர்கள் தான் பேசட்டும், யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்களுக்கு காட்டுற எதிர்வினை ஏன் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு எதிராக காட்டுவதில்லை? அவர்கள் பேஸ்புக்கில் அதிக லைக் பண்ணுவார்கள் என்பதற்காக சாணக்கியன் பேசுவதில்லை என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள். ஆகையால் இவர்கள் எல்லாம் தமிழ் எம்பிக்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கின்றார்கள். இந்த அர்ச்சுனா ராமநாதன் எனப்படுகின்ற ஒரு எம்பி இவ்வாறு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசிவிட்டார், முஸ்லிம் சட்டம் தொடர்பாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக கட்சி பேதம் என்று அனைவரும் வந்து பேசினார்கள். ஆனால் தமிழ் எம்பிக்கள் சூடு சுரணை அற்றவர்கள். இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஜென்மங்கள் தெரியாது. ஆனால் இவர்கள் எதுவுமே கேட்க மாட்டார்கள். எந்த எம்பியுமே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கருத்து சொன்னதே இல்லை. அதே போல அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்ததில்லை. இவ்வாறு ஒரு இனவாதமான கருத்தை அவர் எப்போது கூறியிருக்கிறார், எப்போது கூறினால் நடவடிக்கை எடுக்கத்தானே வேண்டும். எனவே அது தொடர்பாக அவர்களும் நடவடிக்கை எடுத்ததே இல்லை. இதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் தெளிவடைய வேண்டும். ஆகவே இந்த என்பிபி அரசாங்கமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்க கூடாது. இது தொடர்பாக கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். தமிழ் எம்பிக்களும் இது தொடர்பாக கதைக்க வேண்டும். இனியாவது நீங்கள் கதைக்கின்றீர்களா என்று பார்ப்போம். மட்டக்களப்பில் தமிழர்களுக்கு எதிராக பல அநீதிகள் நடக்கிறது. பல தமிழ் கிராமங்கள் முஸ்லிம் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பேரினவாதம் சிங்களவாதம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மட்டக்களப்பில் தமிழர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது? கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது? 50க்கும் மேற்பட்ட தமிழ் கிராமங்களை அழித்து முஸ்லிம் கிராமங்களாக மாற்றிவிட்டார்கள். மதமாற்றம் நடக்கின்றது. நாங்கள் பெரும்பான்மை இனத்தை ஏற்றுக்கொண்டு சிறுபான்மை இனத்திற்கு அடிமையாக கொண்டு போகின்றோம். சிறுபான்மை இனம் எங்களை விட தாண்டி போவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நாங்கள் எங்களுக்கு கீழ் இருக்கின்றவர்களிடமும் எங்களது உரிமைகளை இழக்கின்றோம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஆகவே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எமது தலைமைகள் சரியாக இருக்க வேண்டும். எனவே தமிழ் தலைவர்கள் தமிழ் எம்பிக்கள் சரியாக பேச வேண்டும், இது தொடர்பாக சரியாக கலைக்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம் எம்பிக்களிடம் பணம் வாங்குகின்றீர்கள். ஒரு சில முஸ்லிம் எம்பியிடம் எல்லாம் தமிழ் எம்பிக்கள் இங்கிருக்கின்ற வன்னியில் இருக்கிற தமிழ் எம்பிக்கே மாதம் மாதம் காசு போன கதையும் தெரியும். ஆகவே அவர்களிடம் காசுகளை பெற்றுக்கொண்டு இவ்வாறு அவர்களுக்கு அடிமையாக நீங்கள் இருக்காதீர்கள். கொஞ்சமாவது முதுகெலும்புடன் இருங்கள் என்பது தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம், அதாவது என்பிபி அரசாங்கமும் வாயால் வடை சுடுகின்ற ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. அதாவது ஏதோ யூடியூபர் போல பேசிக் கொண்டிருக்க வேண்டியதாக தவிர எந்த ஒரு செயற்பாடும் இல்லை. நீங்கள் தான் ஆளுங்கட்சி, அனுர்தான் ஜனாதிபதி என்பதே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அந்த அளவிற்கு எதிர்கட்சி போல தேவையில்லாத கருத்துக்களை கூறிக்கொண்டு நகைச்சுவையான கருத்துக்களை கூறிக்கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நாடு எங்கே போகும்போது, என்ன நடக்க போகிறது, தமிழர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்கின்ற ஒரு தகவலும் தெரியாமல் இருக்கின்றது. எதிர்காலம் கவலைக்கிடகமாகவே இருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.